என்னடா இது, நான் தெரு தெருவால சுற்றிக்கிட்டு திரியிறேன். என்கிட்ட கடை கட்டி வச்சிருக்கிறேன், வா தம்பி வா தம்பின்ட்டு போனாங்களே ஒழிய அட்ரஸ் சொல்லாத போயிட்டாங்களே. என்ன பண்ணுறது, போன நம்பரும் ஒன்றுத்தையும் காணும். என்ன பண்ணுவேன் நான் இப்போ? இவன் வேற பயங்கரமாக மிரட்டிட்டு போயிருக்கிறான் எடுபட்டவன். இப்படி யாரெல்லாம் மீன் வலைக்கு போயிட்டு வந்து வச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் மொத்த காசுக்கு கம்மியான விலைக்கு வாங்கி ஊருக்குள்ளே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். மீனை விற்று டைரெக்டாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. என்னத்தை நான் பண்ணுறது? அந்த அக்கா அப்படி ஆசையாக சொன்னாங்களே, நீ வா தம்பி நான் பார்த்துக்கிற கடையை வச்சு நானும் பக்கத்தில் உனக்கு கஸ்டமரெல்லாம் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஃபோன் நம்பர் பண்ணுறேன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது? நம்ம வர இதை நம்பி மீனெல்லாம் நம்ம ஏன் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டோமே. இந்த பையன் வர நம்மக்கிட்ட அப்படி சண்டை போடுறான். ஊருக்குள்ளே கொள்ள காசுக்கு விற்றது போதாதுன்னு நம்மக்கிட்ட சண்டை போடுறானே. நான் என்ன தான் பண்ணுறது? கடவுளே கடவுளே, இந்த ஊரில் ஒரு சனத்தை காணமே, எல்லாம் எங்கே போயிருப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலப்போ. எப்படி தான் இந்த ஊருக்குள்ளே ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட அது போயிடுவாங்களான்னு தெரில. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு ஆள் வீடு இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் அப்புறம் குடும்பம் பண்ணுறது? எப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கடகண்ணி போகிறது எப்படி இருக்கும்? பசு வசதியும் இல்லை போல இருக்கு. அவங்கவுங்க சொந்தமாக ஆனால் வீட்டுக்குள்ளே காரு பைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்களே. என்ன பண்ணுறது? என்னடா இது, எப்படி வருமானம் ஓடும்? இந்த அக்காவும் வா தம்பி கடை வர கட்டி இருக்கிறேன்னு வர சொன்னாங்களே அன்னைக்கு. கடை கட்டி ரெடியாக வைக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபோனும் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை. நான் என்னத்தை நினைக்கிறது? நல்லதுக்கே காலம் இல்லை இந்த காலம். யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சாலாவது சரி அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தா யாரையுமே பார்க்க முடியலையே. என்னடா இது, ஊரே ஒரு மயான அமைதியாக இருக்குது. என்னவா இருக்கும்? ஊரை பார்த்த வரைக்கும் அமைதியாக இருக்குது. என்னவா இருக்கும்? ஒரு வயசானதை கூட காணுமே. யாருப்பா நீ? இங்கே இருப்பா தம்பி. என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? யார் நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே வந்து நிற்கிறீங்களே. நான் பார்த்ததோட நீங்கள் தப்பிச்சிங்க பாருங்கள். என் பொண்டாட்டி வந்திருந்தானா இன்றைக்கி அவ்வளவுதான். நீனு யாரை நின்று எதுக்கு வந்து நிற்கிற? பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குது. எதுவும் சோறு கீறு வேணுமா? சாப்பிட்டு போறியா? ஆளு கொஞ்சம் சப்பையா ஒல்லியா இருந்துட்டாக்கா உங்களுக்கு எல்லாம் கிறுக்க மாதிரி தெரியுமாயா? என்ன பேசுறீரு நீனு? என்ன பேசுறீரு? இந்த ஊர்ல நான் கடை போட்டிருக்கேன், மீன் கடை. என்ன பேச்சு பேசுறத பத்தியா? என்ன இப்படி மரியாதை இல்லாத பேசுறீங்க? உங்க காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்கு நீங்க ரொம்ப என்ன வேணா பேசலாமா? நீங்க இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவால் தான் நான் இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கிறேன். அந்த அக்காவை வச்சு உங்களை பேசிக்கிறேன் நான். இருங்க பொறுங்க. என்ன இப்படி மரியாதை குறைவாக பேசுகிறீங்களே? எல்லாம் இந்த ஊரை எப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன். இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க, யாரும் ஒரு வம்பு தண்டா கிடையாது, தப்பு தண்டா கிடையாது. ஒரு வெளியிலையும் ஒரு ஆளை பதட்டமாக காணுமே, ஆளை யாரையும் பார்க்க முடியலையேன்னு நான் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அதை வந்து கெடுத்து விட்டீங்களே. ஏன் சார்? என்ன சார் நல்லா பார்க்க டீசெண்டாக இருக்கிறீங்க, இப்படி கிறுக்கனா நின்று உட்கார சாப்பாடு போடுறேன்னா உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்டை தொட்டவங்க எல்லாம் கிறுக்கனா இருப்பாங்களோ? என்ன சார் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் மரியாதை இல்லாமல்? தம்பி உன்னை பார்த்தா அப்படி இருந்துச்சு தம்பி. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்க, நான் அவனை பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி வந்தாலும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவள் காளியாத்தா சூழியாத்தா. அந்த ஆட்டம் ஆடி விடுவா. கிளம்பிருங்க. யாரையும் அனாவசியமாக எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் கிளம்பிருங்க தம்பி. நான் வரை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னைய வந்து இழுத்து ஏதாவது பண்ணி விட்ருவா. நான் என்னத்தை பண்ணுறது? நான் எல்லாம் மனசாட்சியோடு இருந்தவங்க தான் நாங்கள். இப்போது ஒரு 2 மாதமாக மனசாட்சி இல்லாத போயிட்டோம். அந்த அளவுக்கு டார்ச்சர், பொண்டாட்டி டார்ச்சர் தாங்கலை. பின்ன என்ன பண்ணுறது? அவள் சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம ஆடி தானே ஆகணும். அதனால தான் அப்படி பேசுகிறேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இப்போ கிளம்புங்க. யாருன்னு தெரியல, தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி இன்னும் கம்முன்னு விட்டுருவா. ஏன்னா இவ ஒரு சரியான ஒரு பத்திரகாளி. என்ன பண்ணுறது? சரி சொல்லு தம்பி, என்ன உனக்கு? நீ என்ன உனக்கு புதுசாக இருக்குது? கேட்டாலும் இல்லை நான் நல்ல குடும்பன்ற. சரி என்ன இந்த ஊருக்குள்ளே யாரை தெரியும், எதுக்கு வந்திருக்கிற, என்ன விஷயம்? இங்கே பாருங்க சார், நான் வந்து சுள்ளி மேடம் தெரியுமா? சுள்ளி மேடம் அவங்க வீட்டில் எனக்கு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி
சொல்லியிருக்கிறாங்க. மீன் கடை புதுசாக இந்த ஊருக்கு போட வந்திருக்க ஆள் நான். எனக்காக அவங்க நிறைய கஸ்டமர் பிடிச்சி தரேன்னு சொல்லி பேசி நாங்கள் பீச்சில் பேசி இப்போ வீட்டில் கடையெல்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதான் கடையை பார்த்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சி கடையில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு யாரும் தெரியுமா அந்த சுள்ளிய? என்னது சொல்லியா? அவளால் தான் நான் இப்போ இந்த நிலமையில நிற்கிறேன். எனக்கு வாயில் வந்து விடும்பார். வேறு யார் வீட்டுக்காவது வந்திருந்தாலும் நான் ஒன்றும் பெருசாக திட்டிருக்க மாட்டேன் உன்னைய. இப்போயே கிளம்பி இங்கிலேருந்து இடத்த விட்டு ஓடு. பேசுகிறான் பேச்சு. மேடமா வர மேடம் இவளுக்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை சிரிக்க அடிக்கிற அழுவா. இது பத்தாதுன்னு நீ ஒருத்தன் வந்து சேர்ந்துருக்கிறியா? போடா வேலையை பார்த்துக்கிட்டு. மேடமா மேடம் நேரம் வேறு யாரையா பேரையா சொல்லியிருந்தாலும் உனக்கு மரியாதை இருந்திருக்கும். என்னம்மா அவள் ஒரு ஆளுன்னு அவள் பேச்ச சொல்லி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நானும் உதவாங்களாமாடா என் பொண்டாட்டிக்கிட்ட? நீயே சொல்லு பார்ப்போம். இவளுக்கு பேச மாட்டாளுகளாம், அதுக்காக என்ன போட்டு அடிப்பாளோ என் பொண்டாட்டி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொல்லி தான்டா. தயவு செஞ்சு போயிரு. எனக்குலாம் ஆத்திரம் வந்ததுன்னா என்ன தான் நடக்கும்னு தெரியாது பாரு. இதில் வர இவ்வளோ இம்சை தாங்கலன்னு ஒன்றை வர கூப்பிட்டு வந்திருக்க அலுவல் இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை. இனி எத்தனை குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை நடக்க போகுதோ, நீயும் கிட்டத்தட்ட சரியாக எப்படி வம்பு வாங்கலான்லாம் எல்லாத்துலேயும் பழக்கத்தில் தேர்ச்சி பட்டவன் போல் இருக்க. பார்த்தாலே தெரியுது. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உட்காரு சாப்பாடு போடுறேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட எகிரிக்கிட்டு வார. பின்ன அவ்வளோ மாதிரி தானே இருப்பணினும். யோ, நீ என்ன மென்டல் ஐயா? நான் என்ன அந்த அக்காவுக்கு சொந்தக்காரனா பந்தக்காரனா? யாருன்னு தெரியாத பெரத்தியார் என்கிட்டே இம்மா பேச்சு பேசுகிற அந்த அக்காவை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஊர் நடைமுறை ஒன்றும் விளங்கலை எனக்கு. என்ன அந்த அக்காவால் நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் என்னையா பண்ணுறது? அந்த அக்கா ரொம்ப நல்லவங்கன்றதால தானே ஊருக்குள்ளே வந்து மீன் நீங்கள் என்ன கொள்ளை அடிக்கிறான் அவன், நீ வந்து விச்சி பொழைச்சிக்கப்பான்னு கூப்பிட்டவங்கள போய் இம்மாதான் பேசுகிற. யாருன்னு தெரியாதவங்களே இப்படி பேசுறியே? தெரிஞ்சிருந்த ஆளாக இருந்தால் நீ இன்னும் என்ன பண்ணியிருப்ப? 10,000க்கு 3 பேர். யார் அந்த 3 பேர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க கூட சேர்த்து என்ன 4வது ஆளாக சேர்த்துருக்கிறியே? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? ஐயய்யே, யாரும்மா வீட்டில் இந்த மனுஷனை இழுத்துக்கு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. பைத்தியம் மட்டும் பேசுகிறாப்புல. என்னம்மா தெரியாமல் காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டேன்னா அதுக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல. இங்கே பாருங்க, நீ அந்த அக்காவெல்லாம் பற்றி எப்படி பேசுகிறாளோ வச்சுக்காதீங்க. சரி சரி, நீ முதல்ல கிளம்பு. நீ எல்லாம் ஒரு ஆள். சட்டையை போட்டுவிட்டு உள்ளார சைக்கிள் கடிக்கிற காற்றை வச்சு அடித்த மாதிரி இதுக்கு மூஞ்சி. தயவு செஞ்சு இங்கிட்டு இருந்து பேசுகிறான் பேச்சு. என்னம்மா என்னையா பைத்தியக்காரன்னு சொல்கிறியாடா நீனு? உள்ளே இருந்து ஒருத்தைய கூப்பிட்டனால தெரியும் யார் பைத்தியம்னு. பைத்தியமாம்ல பைத்தியம். போடா பல்லுன்னு மூஞ்சி போடா. இவர் என்ன சொல்ல வந்துட்டார்? பலூனு மூஞ்சி ஆமல்ல பலூனு மூஞ்சி. இவர் வயிறு எப்படி இருக்குன்னு போய் கண்ணாடியில் ஃபஸ்ட்டு பாருங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்களே? அங்கே என்னங்க சத்தம்? யாரை வந்து காமெடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது? யார் அது? பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஏங்க அங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? சீக்கிரம் வரியெல்லாம் என்ன இப்போது? பண்ண வேலைக்கு சொல்லி நீ பேச விடாத பண்ணி விட்டு போய் நிற்கிறாரு நெளிக்கிறாரு. உங்களை சும்மா விடுறது இல்லை நான் பாருங்க. ஐயோ, மாட்டின பைத்தியக்காரி என்னமோ திரும்ப என்னக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறா. எதுக்கு எடுத்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் உன்னால தான் சொல்லிக்கிட்ட பேசல எனக்கு சாவை அடிச்சு போட்டுருவாள் இருக்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை கூட நிம்மதியாக இருக்க விட்றாளா எடுபட்டவ? என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஆடுறா. பார்த்துக்கோ, இவ தான் பெரிய வைத்தியக்காரி. என்ன பாரு, உங்ககிட்ட நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன பேசுகிறோம்னு தெரியாத நீ என்ன கேள்வி கேட்டல, அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க. அங்கே பாரு, எங்கே போய் நிற்கிறேன் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் என்னம்மா பண்ணுற? உன்னால தான் நான் சொல்லிக்கிட்ட பேசுகிறேன்னு என்னை போட்டு சாவடிக்கிற தெரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொல்லி சரியான ஒரு அவ. என்னமோ போ, இங்கிட்ட இருந்து போடா நீ முதல்ல. ஐயே, நீங்க குடும்பத்தோட பைத்தியமா? நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க, அவங்க என்னன்னா அப்படி பேசுறாங்க. என்னமோ இந்த ஊர்லயே ரொம்ப நல்ல ஆளு சொல்லி அக்கா தான் போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏங்க சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க, என்னங்க உங்களுக்கு வேலை இருக்குது? வாங்க நடி 10வது போல இருக்கு. வாங்க அவுத்து விதமாக துணி போட தெரியுதுல, துணி சருப்பு போட்டு ஊற வச்சு துவைங்க. வாஷிங் மிஷின்லாம் போட்டிங்கன்னா தானே இருக்குது. இத்தனை வருஷம் கையால் என்ன வலிக்கும், என்ன முதுகு வலி, என்ன இடுப்பு வலி விட்டு போகுது தெரியுமா எனக்கு? அதெல்லாம் தெரிகிறது இல்லையா உங்களுக்கு? உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை.
உங்களால் எனக்கு சொல்லியே பேசாமல் விட்டால் அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் ஒழுங்காக வந்து உங்கள் துணியை துவைச்சி போடுங்க சொல்லிட்டேன். துணி மட்டும் இப்போ காயலை 1 மணி நேரத்தில் உங்களை துவைச்சி நான் காய போட்டுருவோம் பார்த்துக்குங்க. இங்கே ஆரடி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ. எங்க அம்மா நாளைக்கு வரப்போறா, வந்ததுக்கு அப்புறம் இருக்கு உன் சிண்டு உன் மண்டையில தான் இருக்கா இல்லை பக்கத்து விட்டு குப்பையில் கிடக்கான்னு தெரியும். என்னன்னா அவ உன்கிட்ட பேசாத போனதுக்கு என்ன போட்டு அடி நான் சொன்னேன். இதுகளில் காரணம் அந்த குக்கர் கதையை பற்றி பேசினதால தானே இவ்வளவு பிரச்சனைக்கு வேலைக்கு ஆளாக்குனேன். இங்கே ஆறுடி எங்கள் அம்மா வரட்டும் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இனி நீ இந்த வயசில் வாழை வெட்டியா இருக்க போறேன்னு ஊர் ஆளுவுலையே பேச போகிறாங்க பாரு உன்னைய எடுபட்டவளை. என்னடா இது கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட்றாளா? உள்ளே இருந்தால் அதை தேயி இதை தேயி பாத்திரத்தை விளக்கு என்ன பேச்சு பேசுகிறா. இப்போ போய் துணி துவைச்சி போடணும் மாமல்ல. நான் விதமாக சட்டம் போட்டேன்னா விதமாக சம்பாரித்து கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிறல்ல. இப்போ துணி கூட துவைச்சி போட முடியாது அவனுக்கு. எதுக்கிட்டி உன் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த நீனு வாஷிங் மிஷினில் போடக்கூடாதாமல்ல துணி. எடுபட்டவ என்ன பேச்சு பேசுகிறா பேச்சு. இரு நாளையோட உன் கொட்டத்தெல்லாம் அடக்கிறேன் பாரு. என்ன நினச்ச நீனு வச்சுக்கிறண்டி இருடி உனக்கு கச்சேரி. ஐயோ கடவுளே, உங்கள் அம்மா வந்து என்னத்தை கிழிச்சிருவாள்வோ. உங்கள் அம்மா கிழிக்க போகிறாங்களா நான் பார்க்க போகிறேன்னா. உங்கள் அம்மா கிழிச்சா நான் பிடிச்சி தச்சு வச்சிருவோம் பார்த்துக்குங்க. என்கிட்டலாம் வேலை வச்சுக்காதீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஆட்டுக்கிட்ட சொல்லுவேன். இந்த இதெல்லாம் போய் ஸ்கூலில் போய் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை படிக்கிறா பார்த்தீங்களே அந்த ஸ்கூலில் போய் சொல்லுங்கள். ஐயோ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வருவான், ஐயோ எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வருவான்ட்டு. ஏன்னா பேசுகிறாரு பேச்சு. பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னைக்கு குக்கரில் வெட்டி போட்டு குக்கரில் விசில் அடிக்க வச்சிருவோன்னு பார்த்தீங்களா, அன்னைக்கே உங்களெல்லாம் தூக்கி போட்டேங்க. ஏன்னா வாழை வெட்டை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், வாழ்கிற தோணு தான் உங்ககிட்ட வாழை வெட்டியாக இருக்க தோணுத்த. நான் கிளம்பி போகிறேன்றனே. சரியான பொம்பளையா இருந்தா கிளம்பிட்டு இன்னைக்கு கிளம்புறோம். கிளம்பி போய் இருக்கணும் பாருவோம் வீட்டில். இனி என் பிள்ளையோளுக்கு ஆத்தா இல்லை ஒன்றும் இல்லைன்னு என் பிள்ளையோளும் கேட்காது, நானும் கேட்க மாட்டேன். இனி எனக்கு பொண்டாட்டி தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல பாரு. இரு இன்னும் ஒரு 2 நாள் சேர்ந்தே இருந்துட்ட. இன்னும் ஒரு 2 நாள் போர் எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வருவாங்க. உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. கம்பளி குத்தி கழுது மேலே